இயற்பகை நாயனார்னு ஒருத்தர், இயற்பகை நாயனார். அவர் இயற்பகை நாயனார் என்ன அப்படின்னா இயற்கைக்கு விரோதமாக சேர்ந்தனால அவருக்கு அந்த பேர். அவர் என்ன பண்ணார், சிவனடியார் யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். இப்போ சிவனடியார் வரார் ஒருத்தர், சிவனே. நீங்கள் பெரிய புராணம் படிச்சிங்கன்னா அதில் வில்லனே சிவன் தான். பெரிய புராணத்தில் எல்லாம் படிக்கணும். நீங்கள் பழசை படிக்காமல் நம்ம எதையும் புதுசாக செய்ய முடியாது. அதில் வில்லனே சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் கேட்குறாரு, சாமி ஏதாவது வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன்னாரு. அவர் உன் காதல் மனைவியை தருகன்ட்டார், உன் பொண்டாட்டி என் கூட அனுப்புன்ட்டார். இவர் மறுபேச்சு பேசலை. ஏம்மா அவர் கூட நீ போ. அந்தம்மா ஒன்றும் சொல்லலை, கிளம்பிடுச்சு. இப்போ சிவபெருமான் அவர் சிவனடியார் கேட்டார், நீ வாட்டுக்கு அனுப்பிவிட்ட, உன் ஊர்க்காரன் சும்மா இருப்பானா, உன் சொந்தக்காரன் சும்மா இருப்பானா, அவனையெல்லாம் என்ன பண்ணுறது, நான் பார்த்துக்கிறேன் சாமி, நீ கொண்டு போங்க. சொன்ன மாதிரியே வந்துட்டான் ஊர்க்காரன். என்ன நினச்சித்துற, உலகத்தில் நடக்காது, நீ வாட்டுக்கு பொண்டாட்டி அவர் சாமியாருக்கு அனுப்பிவிடுற அப்படின்ட்டு அவ்வளோ பேர் இவனை அடிக்க வந்தா. 100 பேரையும் இவர் ஒரு ஆள் அடிக்காரியா. நான் கூட நினச்சேன், திருப்பாச்சியில் விஜய் 100 பேரை ஒரு ஆளாக அடிக்கானே, இதை அடிக்க முடியுமா அப்படின்னா அவர் அடிச்சிருக்காரு. அதை பார்த்து தான் அவர் அடிக்காருன்னு நினைக்கிறேன். 100 பேரை விரட்டி 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 அடிக்காரியா, பயங்கரமாக அடித்து மனைவியை கூட்டு போகிறார். உடனே இயல்பிலேயே நான் யாருன்னா, நான் ஒரு வில்லிசை கலைஞர். இது ஒரு வில்லிசையில் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு கீழே இறங்கினேன். ஒரு ஆள் இடவே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஐயோ இவன் அந்த இயற்பகை நாயனாருக்கு சொந்தக்காரனாக இருப்பானோ, நம்ம இந்த மாதிரி பார்க்குறானே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயம். மேடை விட்டு கீழே இறங்கினேன். அவன் என் பக்கத்தில் வந்து, சார் அந்த சாமியார் இப்போ வருவாராங்க. அவன் தள்ளி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்க்கான்.